ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் பத்து சேனலோடைய ஸ்பெஷலான ஒரு விஷயத்தை தான் இப்போ உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். ஆக்சுவலாக நம்ம பத்தூஸ் கிச்சன் வந்து ஜொமேட்டோவோட லிங்க்கில் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி அந்த பத்தூஸ் கிச்சனில் சூப்பரான ஆர்டர் போயிட்டுருக்கு. அந்த ஆர்டர் போன பிறகு நடுவில் வந்து பசங்க மம்மி எங்களுக்கும் வேணும் அப்படின்னு கேட்டதுனால வடிவேலு ஸ்டைலில் ஒரு வெஜிடபிள் ஊத்தப்பம் தான் ஊற்றிட்டுருக்கேன். இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் ஊத்தப்பம் வந்து நம்மளுக்கு போயிட்டுருக்கு ஆர்டர். ஸோ குட்டீஸ் கேட்டதுனால, பசங்க கேட்டதுனால நல்ல ஒரு 2 to 2.5 கரண்டி மாவு எடுத்து ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் நல்லெண்ணெய். இந்த நல்லெண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ஊத்தப்பம் விடும்போது நல்லெண்ணெயே விடுங்க. நல்லெண்ணெய் வந்து ஊத்தப்பத்தில் ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும், சரிங்களா? ஆனியன், அப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகா, கேரட்டு, கோஸ் நல்லா பொடியாக துருவிக்கோங்க. ஆனியன் பொடியாக நறுக்கிக்கோங்க, கேரட்டை துருவிக்கோங்க, கோஸையும் பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. கேப்சிகம் இருந்தால் அது கூட இன்னும் சூப்பராக இருக்கும். வெஜிடபிள்ஸில் நல்லா இந்த மாதிரி தூவி விடுங்க. சில பேர் டொமேட்டோ போடுவாங்க, தக்காளி வேண்டாம். தக்காளி இல்லாமையே இது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. சில பேர் சாஸ் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுவாங்க. ஒன்றுமே வேண்டாம், வெறும் இந்த காய்கறிகள் மட்டும் போதும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஆனியன், கோஸ் இது ரெண்டுமே, முட்டைக்கோஸ் ரெண்டுமே அப்படியே ஆயிலில் திருப்பி போட்டு வேகும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நெய் வந்து 1 ஸ்பூன் நெய் விட்டாச்சு. இது ஆவின் நெய் தான். நல்லா மணலாக இருக்குது பாருங்கள், நல்ல வாசனை. ஸோ ஆல்ரெடி நல்லெண்ணெய் விட்டு தான் நம்ம வந்து வேக வச்சுருக்கோம். பொடியாக வந்து ஆனியன் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனியன் நிறையவே போட்டுக்கோங்க. கேரட்டும் கேபேஜும் நம்ம இஷ்டம்தான். ஸோ மறக்காமல் சோஷியல் டீம் பத்தூஸ் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பத்தூஸ் கிச்சனை சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து குட்டி ஆர்டர்லாம் நம்ம இங்கே பண்ணிட்டு தான் இருக்கிறோம். குட்டி ஆர்டர்னால் எப்படின்னா, இந்த 10 பேருக்கு 15 பேருக்கு திடீர்னு சாப்பாடு வேணும், இல்லை எங்கேயாவது வெளியில் போகிறீங்க, டிஃபன் வேணும், இல்லை கலந்த சாதங்கள் வேணும். ஒரு 10-15 பேர் தான் மிஸ் போகிறோம். இதுக்காக நாங்கள் எங்கே செய்கிறது, செஞ்சு கொடுப்பீங்களான்னா கண்டிப்பாக பத்தூஸ் கிச்சனில் செஞ்சு கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பரான ஒரு ஊத்தப்பம் ரெடி. இதை வந்து நம்ம திருப்பி போட்டுடலாம் வாங்க. இப்போ திருப்பி போடும்போது ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா பெரட்டி எடுத்து போடுங்க. அந்த ஆனியன்லாம் வந்து இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நம்ம திருப்பி போடும்போது கொஞ்சம் வெளியில் வந்தாலும் அது நல்லா இந்த மாதிரி சேர்த்து விடுங்க. திருப்பி போட்டதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வைங்க. அப்போ தான் அந்த வெங்காயம்லாம் கருகாமல் மாவோடு சேர்ந்து வேகும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கடன்னு வெங்காயம் அந்த திருப்பி போட்டோன்னே காயெல்லாம் கருக ஆரம்பிச்சிடும். பாருங்கள், நல்லா எண்ணெய் தடவி விடுங்க மேல் பகுதியில். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஆனியன் ஊத்தப்பம் நீங்கள் செஞ்சீங்கன்னா பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஹோம்மேடு ஆனியன் ஊத்தப்பம் இப்படி தான் இருக்கும். நம்ம கடையில் வந்து நம்மளுடைய பத்தூஸ் கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் ஊத்தப்பம் வந்து பொடியெலாம் போட்டு தான் கொடுப்போம். பொடி ஆனியன் ஊத்தப்பம்னு தனியாலாம் பில்லு கிடையாது. ஆனியன் ஊத்தப்பம் அப்படின்னாலே காய்கறிலாம் போடுவோம். ஆனியனுடைய டாமினேஷன் நிறைய இருக்கும். அதே மாதிரி நல்ல திக்காக தான் தோசை ஊற்றி கொடுப்போம். ஒரு தோசை சாப்பிட்டாலும் நல்லா திருப்தியாக இருக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொடியை நல்லா இந்த மாதிரி தூவிடுவோம். நம்ம வீட்டில் இட்லி பொடி வந்து நம்ம வீட்டில் அரைக்கிற இட்லி பொடி தான், கடையில் வாங்குறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி இட்லி பொடியை தூவிட்டு இன்னும் ஒரு 2 கரண்டி நல்லெண்ணெயை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சுட ஒரு தட்டில் எடுத்து வச்சிங்கன்னா இந்த ஆனியன், கேரட்டு இதெல்லாம் சேர்ந்து கமன்னு வாசனை வரும். இங்கே பார்த்தீங்களா, இந்த மாதிரி கடைசியில் இருக்கக்கூடிய அந்த உதிர்ந்த அந்த காயெல்லாம் இந்த மாதிரி மேலே நம்ம போட்டுடலாம். அது ரொம்ப க்ரன்ச்சியாக சாப்பிடும்போதே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுதான் பத்தூஸ் கிச்சனோட ஸ்பெஷலான ஆனியன் ஊத்தப்பம். உங்களுக்காக நான் வந்து இதில் வந்து முட்டைக்கோஸ்லாம் போட்டிருக்கேன். ஜென்ரலாக நான் ஆனியனும் கேரட்டும் மட்டும்தான் போடுவேன் வழக்கமாக. ஸோ சூப்பரான ஆனியன் ஊத்தப்பம் ரெடி. இதுக்கு கொஞ்சம் சாம்பார் எடுத்து வச்சுக்கலாம், தேங்காய் சட்னி எடுத்து வச்சுக்கலாம். தேங்காய் சட்னி இப்போ தான் ஆர்டர் முடிஞ்சு காலியாச்சு, நான் அரைக்கலை. ஸோ சாம்பாரே போருன்னு பசங்க சொல்லிட்டாங்க. அதை விட ஷாம் வந்து எனக்கு தொட்டுக்கவே வேணாம், நான் அப்படியே சாப்பிட்ருவேன் அப்படின்னு சொன்னான். ஸோ இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ஆனியன் ஊத்தப்பத்தை செஞ்சு கொடுங்க. பசங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படியும் தோசை தான் ஊற்ற போகிறீங்க. ஒரு ஆனியனை கட் பண்ணி அதில் போடுறதுக்கு நமக்கு என்ன ஒரு 10 நிமிஷம் ஆகுமா? ஸோ மறக்காமல் சோஷியல் டீம் பத்தூஸ் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.